எங்க மியூசிக் சார் செல்வராஜன் நான் ஒரு பேரு. அவர் வந்துட்டு டான்ஸ் ஆடும்போது நீ ஸ்டெப் இந்த மாதிரி போடாதம்மா, அந்த மாதிரி போடு அப்படின்னு சொல்லி இடுப்பு பிடிச்சி இப்படி பண்றது அப்படி பண்றது பண்ணிட்டே இருக்காருண்ணா. இப்போ வந்துட்டு அது எனக்கே வரும்போது ரொம்பவே பயமா இருக்குண்ணா. அதுவும் இல்லாம எங்க மியூசிக் சார் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் யார்கிட்டையும் போய் சொல்லவும் முடியாது. ஏன்னா எங்க பாட்னி சார் பாலுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் அதே மாதிரி தான் பண்ணுவார். என்கரேஜ் பண்ணுறன்ற பேரில் முதுகு பிடிச்சி தடவுறதும் தொடையை கை வைக்கிறதும் அந்த மாதிரி தொடையை பிடிச்சி தட்டுறது அந்த மாதிரி தானா பண்ணுவார். எங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே தெரியலண்ணா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும்ண்ணா இந்த மாதிரி பிரச்சனை எங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுறாங்கண்ணா. ஏன்னா நாங்கள் 10th எங்கள் ப்ராக்டிக்கலில் கை வச்சுருவாங்களோன்னு எங்களுக்கே ரொம்ப பயம் இருக்குண்ணா. எங்கள் மியூசிக் சார் செல்வராஜன் நான் ஒரு பேர். அவர் வந்துட்டு டான்ஸ் ஆடும்போது நீ ஸ்டெப் இந்த மாதிரி போடாதம்மா, அந்த மாதிரி போடு அப்படின்னு சொல்லி இடுப்பு பிடிச்சி இப்படி பண்றது அப்படி பண்றது பண்ணிட்டே இருக்காருண்ணா. நான் 7th ஸ்டாண்டர்டே அந்த ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துட்டேன். இருந்தாலுமே அந்த விளைவுகள் இந்த இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்ப தெரியல. ஆனா எங்க சீனியர் அக்கா அப்பவே சொன்னாங்கண்ணா, இந்த மாதிரி நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, நீ இதை இவங்க மிரட்டு அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ஆனா நான் அது அப்போ பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்போ அது எனக்கே வரும்போது ரொம்பவே பயமா இருக்குண்ணா. அதுவும் இல்லாம எங்க மியூசிக் சார் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் யார்கிட்டையும் போய் சொல்லவும் முடியாது. ஏன்னா எங்க பாட்னி சார் பாலுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் அதே மாதிரி தான் பண்ணுவார். என்கரேஜ் பண்றன்ற பேர்ல முதுகு பிடிச்சி தடவுறதும் தொடையை கை வைக்கிறதும் அந்த மாதிரி தொடையை பிடிச்சி தட்டுறது அந்த மாதிரி தானா பண்ணுவார். எங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே தெரியலண்ணா. அப்புறம் நாங்கள் விசாரிச்சோம். இந்த மாதிரி நீங்க தான் அந்த சீல பிரச்சனை எங்க ஸ்கூல்ல தீர்த்து வச்சிருந்தீங்க. அப்போ நான் அந்த ஸ்கூல்ல தான் படித்தேன். இதே மாதிரி இந்த பிரச்சனையும் கொஞ்சம் தீர்த்து வச்சிருங்கன்னா நான் உங்களை என் அண்ணனா நினைச்சு இதை சொல்றேன். இந்த பிரச்சனையை நீங்க தான் கண்டிப்பா தீர்த்து வைக்கணும்னா எங்களுக்கு வேற வழியே தெரியல. நான் ஏன் இப்ப இந்த பிரச்சனையை வெளியே எடுத்துட்டு வரேன்னா, எனக்கு அடுத்து என் ஸ்கூல்ல என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா. அவளுக்கும் இதே பிரச்சனை வந்துடக்கூடாது. நான் ஃபேஸ் பண்ற பிரச்சனை அடுத்து அவளும் ஃபேஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனாலதான் நான் கொண்டு கொடுக்குறேன் இந்த பிரச்சனையை உங்க கையில. நீங்க தான் கண்டிப்பா இதை தீர்த்து வைக்கணும்னா ப்ளீஸ். நான் கண்டிப்பா இதை தீர்த்து வச்சிருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நான் இந்த மாதிரி பிரச்சனை எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுறாங்கண்ணா. ஏன்னா நாங்க 10th எங்க ப்ராக்டிக்கல்ல கை வச்சிருவாங்களோன்னு எங்களுக்கே ரொம்ப பயம் இருக்குண்ணா. அதனால நீங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நீங்க இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்கண்ணா ப்ளீஸ். உங்க ஸ்கூல்ல என்னமோ பிரச்சனை? எங்க ஸ்கூல்ல பாட்னி சாரும் மியூசிக் சாரும் பேட் டச் தான் பண்ணுவாங்க. பேட் டச்? பேட் டச்னா எந்த மாதிரி? பாட்னி சார் மேனேஜ்மெண்ட் பாத்துட்டு இருக்காரு. அதனால அவர் என்கரேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடைய தட்டுறதும் முதுக புடிச்சு தட்டுறதும் அந்த மாதிரி தான் பண்ணுவாரு. மியூசிக் சாரும் அதே மாதிரிதான். இப்ப டான்ஸ் ப்ரோக்ராம் ஏதாவது கண்டென்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நாங்க பிராக்டிஸ்க்கு போவோம்ல, அப்போ நீ ஸ்டெப் இப்படி போடுமா அப்படி போடுமா சொல்லி இடுப்புல கை வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நாங்க டான்ஸ் ஆடும்போது அவர் பாக்குற இடமே ஃபுல்லா தப்பாவான பார்வையால தான் இருக்கும். ஓகே, இது சம்பந்தமா நீங்க எதுவும் மேனேஜ்மெண்ட்ல எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? ஹெச்எம் கிட்ட சொல்லியா? ஏஹெச்எம் தான் எங்களுக்கு ராதிகா மேமா இருக்காங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் தான் பாட்னி பாலா சார் இருக்கு. 2 பேரும் சொல்றதுதான் எங்க ஹெச்எம்ஏ கேக்குவாங்க. அதனால சொல்றதுக்கே பயம். ஓகே, வேற ஏதாவது ஸ்டாஃப்ஸ் உங்க ஸ்கூல்ல உங்ககிட்ட ஏதாவது இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்றாங்களா? கடைச்சரன் சார் ட்ரிங்க் பண்ணிட்டு ஸ்கூலுக்குள்ள வராரு. ட்ரிங்க் பண்ணிட்டு வராரா? சரி, ஓகே. நீங்க ஏதாவது இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லி நீங்க ஏதாவது ஹெச்எம் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி இல்ல. ஏன் பண்ணல நீங்க? அண்ணா அம்மா எதுக்கு வேலை பார்க்கணும்னு சொல்லி திட்டுவாங்க. ஓகே ஓகே ஓகே, சரிம்மா. வேற ஏதாவது ஸ்கூல்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா? பிடிக்கு எங்க 2 பேத்துக்கு 2 சார் தான் இருக்காங்க. ஏன்னா நாங்க பிடி பீரியட்ல தான் ஃப்ரீயா இருப்போம். அத போய் இந்த பிரச்சனைய போய் நாங்க அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு 2 பேருமே பிடி சாரா தான் இருக்காங்க. ஆனா ஓப்பனா சொல்றதுக்கே எங்களுக்கு ரொம்ப பயம். நாங்க ஜோனல் போவோம். டிஸ்ட்ரிக்ட் லெவல் அவங்களோட போறதுக்கே எங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். ஏன்னா சப்ஜெக்ட் எடுக்கிற சார் அந்த மாதிரி பண்ணும்போது இவர் பிடி சார் அப்படின்னு சொல்லி கூட போறதுக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். அருவருப்பா இருக்கும் அவங்க கூட போறதுக்கே. அதனால எங்களுக்கு பிடி சாரும் சேஞ்ச் ஆனா நல்லா இருக்கும். ஓகே.